My dear students, இன்னைக்குள்ள கிளாஸ்ல 11th chemistry unit 4 ஹைட்ரஜன்ங்கிற லெசன்ல preparation of hydrogen பத்தி பார்க்க போறோம். So hydrogen நம்ம முந்தின வீடியோல அதோட isotopic forms of hydrogen, அதோட types octo and para form of hydrogen இதெல்லாம் பார்த்திருந்தோம். இன்னைக்கு ஹைட்ரஜன் எப்படி prepare பண்றது, அதோட 3 methods என்னெல்லாம் methodsல prepare பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். So there are 3 methods to prepare the hydrogen. First one is electrolysis method. Second one is laboratory preparation. Third one is industrial production. So இந்த ஒவ்வொரு மெத்தட்லயும் ஹைட்ரஜன் எப்படி prepare பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். Now the electrolysis method பார்க்கலாம். அதுல இந்த electrolysis method என்ன சொல்றாங்கன்னா high purity of hydrogen நமக்கு இந்த மெத்தட்ல இருந்து கிடைக்குது. அதாவது 99.9% pure hydrogen இந்த electrolysis methodல இருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. So next இது என்னன்னா இது economically not economical, அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மெத்தட். அதனால நம்ம ரொம்ப இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நிறைய ஹைட்ரஜன் நமக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. So first இந்த மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட்னாலே பாசிங் எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணி பண்ணக்கூடிய அந்த மெத்தட். ஒரு சொல்யூஷன் வழியா கரண்ட் பாஸ் பண்ணி அந்த கேதோட் ஆனோட் யூஸ் பண்ணி பண்றது மெத்தட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட். So கரண்ட் பாஸ் பண்றதுன்னா நமக்கு தெரியும், நம்ம ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரோட் எடுக்கணும், இன்னொன்னு நெகட்டிவ். இதுல 2 வயர்ஸ் இருக்கும், ஒன்னு பாசிட்டிவா இருக்கு, இன்னொன்னு நெகட்டிவா இருக்கும். அப்படின்னாதான் கரண்ட் பாஸ் பண்ண முடியும். So அதே மாதிரி தான் இங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரோலைட்டிக் டேங்க் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோலைட்டிக் டேங்க்ல நம்ம எடுக்கக்கூடிய சொல்யூஷன் என்னது? எலக்ட்ரோலைட். அது என்னது? வாட்டர் பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடா இருக்கலாம், இல்லைன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு 2 எலக்ட்ரோட்ஸ், ஒன்னு என்னது கேதோடா இருக்கும், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரோடு நம்ம என்ன சொல்லுவோம் கேதோட் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் வயர் இருக்குல்ல, இப்போ ஒரு என்னது ஒரு டார்ச் லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல நம்ம ஒரு பேட்டரி போடும்போது இருக்கும், அப்படிதான் ஒன்னு பாசிட்டிவ் எண்டா இருக்கும், இன்னொரு நெகட்டிவ் எண்டா இருக்கும். ஸோ நெகட்டிவ் எண்டா ஆக்ட் பண்றது நம்ம எப்பவுமே எப்படி சொல்லுவோம் கேதோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரியாக்ஷன்ல நம்ம என்ன எடுக்கிறோம்னா ஒரு அயன் ராட், அதுதான் நம்ம கேதோட இங்க எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆனோட்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரோடு. இங்க நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு நிக்கல் ராட் தான் நம்ம இங்க ஆனோடா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா இந்த கேதோடைய ஆனோடையும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு பேட்டரி வழியா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும்போது என்ன இருக்குன்னா இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய இப்ப சப்போஸ் சோடியம் ஹைட்ராக்சைடா இருக்கட்டும், இல்ல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடா இருக்கட்டும், இது எப்படி ஸ்பிளிட் ஆகும்? சப்போஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, சோடியம் பிளஸ் அண்ட் OH மைனஸ் இது ஸ்பிளிட் ஆகுது. எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட்னாலே when passing electric current the solution split up into ions, அப்படி அதோட கான்செப்டே அதுதான். சோ இதுல இருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது சோடியம் பிளஸ் அயானும் OH மைனஸ் அயானுமா ஸ்பிளிட் ஆகும். இப்போ இந்த சோடியம் பிளஸ்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், அப்படிதானே? இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறது எப்பவுமே என்னது பார்த்து மூவ் ஆகும்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரோட பார்த்து மூவ் ஆகும். சோ இதான் இந்த Na பிளஸ் அயான்ஸ் எல்லாம் இந்த மெம்பரைன் வழியா எங்க போகுது? நெகட்டிவ் எலக்ட்ரோட பார்த்து மூவ் ஆகுது. சோ இங்க இருக்கக்கூடிய அந்த OH மைனஸ் அயான்ல இருந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும் போது இதுல இருந்து ஆக்சிஜன் என்னது ஆனோட வழியா லிபரேட் ஆகுது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா கேதோட் இருக்கு. கேதோட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாட்டர் இருக்குல்ல, இந்த வாட்டர் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நம்ம போன லெசன்ஸ்ல பார்த்திருந்தோம். அதாவது எலக்ட்ரான் கான்செப்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரிடக்ஷன்ங்கிறது கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான். சோ இங்க ரிடக்ஷன் ரியாக்ஷன் கேதோட் கம்பார்ட்மெண்ட்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்து அந்த H2ல இருக்கக்கூடியதுல இருந்து ஹைட்ரஜன் கேதோட் வழியா லிபரேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கேதோட்ல இருக்கக்கூடிய கேஸஸ் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 99.9% ஆஃப் ஹைட்ரஜன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதான் எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட். சோ இது எப்படி இந்த ஆனோட்ல இருந்து ஆக்சிஜன் கேதோட்ல இருந்து ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம், இல்லைன்னா இந்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்லயும் எப்படி ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதோட ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்க்கலாம். சோ அது கேதோட்ல நான் என்ன சொன்னீங்க, அதாவது கேதோடுங்கிறது என்ன நடக்கும், NaOH இருக்கு அப்படின்னா Na பிளஸ் அயான் கேதோடு பார்த்து மூவ் ஆகுது, ஆனோட்ல OH மைனஸ் அயான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ OH மைனஸ் அயான்ஸ் கேதோட்ல இருக்கக்கூடிய OH மைனஸ் அயான்
அப்புறம் என்னன்னு சொன்னேன், லைட் இது ஆக்சிஜன் லிபரேட் பண்ணுது, ஆனோட்ல இருந்து ஆக்சிஜன் லிபரேட் ஆகுது அப்படின்னா O2 அப்படிதானே. பிளஸ் இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லியிருக்கேன். சோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் என்னது, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். சோ எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு, ஒரு எலக்ட்ரான் இருக்கு. OH மைனஸ்ங்கிறது ஒண்ணுன்னு அர்த்தம் அப்படிதானே. சோ ஒரு எலக்ட்ரான் இதுல இருந்து வெளியே போகுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இந்த OHல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் போயிடுச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் எக்ஸஸா இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா திரும்பவும் H2O ஃபார்ம் பண்ணும். இப்ப இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இப்ப பேலன்ஸ் பண்ணும்போது பாருங்க, இங்க ஹைட்ரஜன் 2 இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. சோ இங்க ஒரு 2 போட்டோம் அப்படின்னா 2 ஹைட்ரஜன் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சிஜன் பாருங்க, இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு, இங்க ஒரு 2 ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், அப்ப 3 ஆக்சிஜன் ஆயிடுச்சு. சோ இங்க சப்போஸ் நம்ம ஏதாவது இங்க நம்பர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா திரும்ப இங்க சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் சோ டிஃபிகல்ட்டா இருக்கிறதுனால இங்க நாம என்ன பண்றோம் அப்படின்னா 2 ஆக்சிஜனுக்கு கொண்டு வரோம். சோ 2 ஆக்சிஜன் கொண்டு வரணும் அப்படின்னா இது ஒரு ஆஃப் மாலிகுல் போட்டோம்னா என்ன ஆயிடும், 1 ஆக்சிஜன் ஆயிடும். அதாவது O2ங்கறத ஆஃப் எடுக்கும். இப்போ ஆஃப் எடுக்கும் அப்படின்னா 1 ஆக்சிஜன். சோ 1 + 1 2 ஆயிடுச்சு. இப்ப எலக்ட்ரான் இங்க 1 இருந்ததுனால நம்ம 1 போட்டுட்டோம். இப்ப நம்ம 2 பேலன்ஸ் பண்றதுக்கு 2 போடுறோம் அப்படின்னா அப்ப இப்ப எவ்வளவு எலக்ட்ரான் ஆயிடுச்சு, அயான்ஸ் 2 ஆயிடுச்சு அப்படிதானே. சோ இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணும், 2 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் அட் கேத்தோடு. கேத்தோட்ல என்ன சொல்லியிருந்தேன், வாட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னேன். சோ இது ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன். ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொன்னேன், அதாவது கெய்னிங் ஆஃப் எலக்ட்ரான். சோ கேத்தோட் ஆனோட்ல இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த 2 எலக்ட்ரான்ஸ் எங்க போய் அப்சார்ப் ஆகுது, கேத்தோட்ல போய் அப்சார்ப் ஆகுது. சோ H2O plus அந்த லிபரேட் ஆன 2 electrons absorbed in the cathode. சோ இதுல இருந்து அப்சார்ப் பண்ணும்போது என்ன சொன்னேன், கேத்தோட் வழியா எந்த கேஸ் லிபரேட் ஆகுது, ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுது அப்படின்னு சொன்னோம். சோ ஹைட்ரஜன் லிபரேட் ஆகி பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்ன ஆகுது, OH மைனஸ் அயானா லிபரேட் ஆகுது. H2Oங்கிறது எப்பவுமே H and OH மைனஸ் அயானா தான் ஸ்ப்ளிட் ஆகும். சோ அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இதை அப்சார்ப் பண்ணிட்டு H2 ஆகவும் OH மைனஸ் அயானாவும் ஸ்ப்ளிட் ஆகுது. சோ இது ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணும்போது இங்க ஹைட்ரஜன் 2 இருக்கு, இங்க ஹைட்ரஜன் 2 1 + 3 இருக்கு அப்படிதானே. சோ இங்க ஆட் நம்பர் இருக்கிறதுனால இங்க ஒரு 2 போட்டுக்கலாம். அப்ப என்ன ஆகும், 4 ஹைட்ரஜன் ஆயிடும். சோ இந்த பக்கமும் 4 ஆக்குறதுக்காக என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 போட்டுக்கலாம். இப்போ இங்க எவ்வளவு இருக்கு, ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படிதானே. ஆக்சிஜன் செக் பண்ணுங்க, 2 ஆக்சிஜன், இங்கேயும் 2 ஆக்சிஜன் இருக்கு. சோ இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு, அதுக்கு 2 இந்த அயான்ஸ் கரெக்ட்டா இருக்கு, நம்பர் கரெக்ட்டா இருக்கு. சோ இது என்னது, ரியாக்ஷன் அட் கேத்தோட். சோ இப்போ இதுல இருந்து நம்ம ஓவரால் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். சோ ஓவரால் ரியாக்ஷன் என்னது, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அது ஆரோ மார்க்குக்கு இந்த பக்கமும் ஏதாவது சேமா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணும்போது பாருங்க, இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிதானே. சோ என்ன பண்ணிக்கலாம், இங்க இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸும் இங்க இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான்ஸும் கேன்சல் ஆயிடும். இந்த பக்கம் H2O 1 இருக்கு, இந்த பக்கம் 2H2O இருக்கு. சோ ஒரு H2O, இதுல இருக்கக்கூடிய ஒரு H2O கேன்சல் பண்ணிக்கலாம். இங்க 2OH மைனஸ் இருக்கு, இங்கேயும் 2OH மைனஸ் இருக்கு. சோ கேன்சல் பண்ணிட்டோம்னா ஓவரால் ரியாக்ஷன் நமக்கு என்ன கிடைக்கும், இதுல 2H2Oல ஒரு H2O இருக்குல்ல. சோ H2O, வேற இந்த பக்கம் எதுவுமே இல்ல, ஆரோக்கு முன்னாடி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும், எந்த எதுவுமே இல்ல. சோ gives, இங்க என்ன இருக்கு, of O2, கேன்சல் பண்ணாம இருக்கிறது மட்டும் தனியா எழுதுறோம், of O2 plus H2. சோ இதானது H2 எடுத்து எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது இதுல இருந்து ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் லிபரேட் ஆகுது. இதான் என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து லெபார்டரி ப்ரிப்பரேஷன். லெபார்டரி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். அதாவது நம்ம ஏதாவது மெட்டல்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, சிங்க், அயன், டின், காப்பர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெட்டல்ஸ் எடுத்துட்டு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எடுத்து அந்த மெட்டல்ஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுல இருந்து ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும். அதான் என்னது, லெபார்டரி ப்ரிப்பரேஷன். சோ பாருங்க, நமக்கு இங்க சிங்க் எடுத்திருக்கோம். So zinc is a metal. So zinc react with hydrochloric acid. Zinc granulates எடுத்து அது நம்ம hydrochloric acid போட்டோம் அப்படின்னா அது ஒரு ஹீட்டிங் ஆகும். Zinc granulates என்ன ஆகும், வேப்பரைஸ் ஆகும். இப்போ வேப்பரைஸ் ஆகும்போது இதுல இருந்து ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது. சோ இங்க இருந்து என்ன கிடைக்கும், இதுல இருக்கக்கூடிய சிங்கும் இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் லிபரேட் ஆயிடுச்சு. அப்போ குளோரினும் சிங்கும் கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சிங்க் குளோரைடு அப்படின்னு கிடைக்கும். Zinc chloride plus hydrogen.
சோ இதோட ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இங்க சிங்க் 1 இருக்கு, இங்க சிங்க் 1 இருக்கு. சோ பேலன்ஸ்டா இருக்கு. இங்க பாருங்க ஹைட்ரஜன் இங்க 1 இருக்கு, இந்த பக்கம் ஹைட்ரஜன் 2 இருக்கு, குளோரினும் 2 இருக்கு. சோ காமனா ஒரு 2 போட்டோம் அப்படின்னா ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. சோ இதான் என்னது லெபோரட்டரி ப்ரிப்பரேஷன்ல ஹைட்ரஜன் எப்படி ப்ரிப்பேர் பண்றது. ரொம்ப சிம்பிள். மெட்டல் எடுத்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது இட் லிபரேட்ஸ் ஹைட்ரஜன் கேஸ். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பார்க்கலாம். இதுல ரெண்டு மெத்தட் தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, hydrogen is produced by steam reforming of hydrocarbon by using nickel catalyst range from 800 to 900 degrees Celsius and 35 atmospheric pressure. அதாவது ஹைட்ரோகார்பன் எடுத்து, ஹைட்ரோகார்பன் என்னது, ஒன்லி ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் CH4, இதுல கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, அப்படிதானே. அதே மாதிரி மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வரும்போது கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். So compound which is having only hydrogen and carbon is known as hydrocarbon. So இதுல நம்ம ஒரு ஹைட்ரோகார்பன் எடுத்து அதுல ஸ்டீம், ஸ்டீம்னா என்னது, நீராவி. நீராவி எப்படி கிடைக்கும், வாட்டர் ஹீட் பண்ணோம்னா அது நீராவியா மாறும், இதுதானே ஸ்டீம். சோ ஸ்டீமோட ஃபார்முலா என்னதுன்னா H2O. சோ ஹைட்ரோகார்பன், ஹைட்ரோகார்பன் நம்ம எடுக்கக்கூடியது என்னது, இங்க CH4 மீத்தேன் எடுத்திருக்கோம். இதுல ஸ்டீம், ஸ்டீம்னாலும் ஃபார்முலா என்னன்னா போடுவோம், H2O தான் போடுவோம். சோ ஸ்டீம் எடுத்து in the presence of catalyst, catalyst என்னது, which alter the rate of the reaction, அந்த ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஸ்டன்ஸ், அத நம்ம என்ன சொல்லுவோம், கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். It does not involve in the reactants or in the product side. reactant side or product side எதுலயுமே அது இன்வால்வ் ஆகாது. இது நம்ம ரியாக்ஷனோட ஸ்பீட் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ரியாக்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் என்னன்னா நிக்கல் கேட்டலிஸ்ட். யூஸ் பண்ணி எவ்வளவு டெம்பரேச்சர் 800 to 900 டிகிரி செல்சியஸ்ல 35 அட்மாஸ்பியரிக் பிரஷர் கொடுக்கும்போது இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாமே இதுல இருந்து ரிலீஸ் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, ஹைட்ரஜன் கேஸா கிடைக்குது, H2 கிடைக்குது. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்னது, இதுல கார்பன் இருக்கு, இதுல ஆக்சிஜன் இருக்கு. So it liberates carbon monoxide gas. இப்போ இதோட ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க கார்பன் இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ பேலன்ஸ்டா இருக்கு. இங்க ஹைட்ரஜன் 4, இந்த பக்கம் 2. சோ 4 plus 1, sorry 4 plus 2 6 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த பக்கம் 2 தான் இருக்கு. சோ பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன போட்டுக்கலாம், ஒரு 3 போட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் இந்த பக்கம் 1 இருக்கு, இந்த பக்கம் 1 இருக்கு. சோ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. சோ இதானது ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஹைட்ரோகார்பன் கூட ஸ்டீம் ஆட் பண்ணி நிக்கல் பிரசன்ஸ், கேட்டலிஸ்ட் நிக்கல்ல நம்ம எப்படி ஹைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கற process. செகண்ட் மெத்தட் பாருங்க, steam is passed over a red hot cock. ஸ்டீம்ங்கிறது என்னது, நான் நேரமே சொன்ன மாதிரி வேப்பர் ஸ்டேட் இருக்கக்கூடிய வாட்டர், அப்படிதான நீராவி. அதை நம்ம எதுல பாஸ் பண்றோம் அப்படின்னா ரெட் ஹாட் கோக். ரெட் ஹாட் கோக்னா என்னது, கார்பன், கரி இருக்குல்ல, அதான் கரி. ரொம்ப ஹை டெம்பரேச்சர் நல்லா சூடு பண்ண அந்த கோக் இல்லைன்னா அந்த கார்பனுக்குள்ள இது என்னது, ஸ்டீமை பாஸ் பண்ணோம் அப்படின்னா it to produce carbon monoxide and hydrogen. So கார்பன் எடுத்துக்கிறோம். So ரெட் ஹாட் கோக்னா என்ன சொன்னோம், கார்பன் சொன்னோம். So கார்பன் நேரமே சொன்னேன், ஸ்டீமோட ஃபார்முலா என்னதான் போடுவோம், H2O தான் போடுவோம். So இத நம்ம ஹீட் பண்றோம். எவ்வளவுனா ஹை டெம்பரேச்சர் 1000 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சருக்கு நம்ம இதை ஹீட் பண்ணும்போது இது என்ன ஆகுதுன்னா, இல்லைன்னா கார்பனோட ஹை ஹீட், ரெட் ஹாட்னாலே ஹை டெம்பரேச்சர் இருக்குது, இல்லைன்னா ஹை ஹீட்ல இருக்கக்கூடிய கார்பன்ல ஸ்டீம் ஆஃப் வாட்டர், இல்லைன்னா அதோட நீராவியை நம்ம செலுத்தும் போது அதுல இருந்து ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது. பிளஸ் என்ன சொல்லியிருக்காங்க, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன். சோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் சேராத ஒரு காம்பவுண்ட் மாதிரி இல்லாம ஒரு மிக்சர் மாதிரி ஃபார்ம் ஆகுது. மிக்சர்னால தனித்தனியா இருக்கக்கூடிய ஒரு இது, அப்படிதானே. அதை நம்ம சொல்லுவோம் கார்பன் மோனாக்சைடும் H2 சேர்ந்து ஒரு மிக்சர் மாதிரி இருக்கக்கூடியது. இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்றோம். இதோட நேம் வாட்டர் கேஸ், இல்லைன்னா சின் கேஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சின் கேஸ் அப்படிங்கிறது சிந்தட்டிக் கேஸ், அதோட ஷார்ட்ல தான் என்ன சொல்லுவோம், சின் கேஸ். இந்த சின் கேஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சிந்தசிஸ் பண்றதுக்கு. இப்ப நேச்சர்ல மெத்தனால், ஹைட்ரோகார்பன் நேரமே சொன்னோம்ல, காம்பவுண்ட் which having only hydrogen and carbon, இந்த மாதிரி ஹைட்ரோகார்பன்ஸ், மெத்தனால், மெத்தனால் ஃபார்முலா என்னது, CH3OH. இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம்
சிந்தசைஸ் பண்றதுக்கு இது இந்த வாட்டர் கேஸ் இது யூஸ் ஆகும். சோ கார்பன் எடுத்து ரெட் ஹாட்ல இருக்கக்கூடிய கார்பன் எடுத்து ஸ்டீம் பாஸ் பண்ணும்போது எவ்வளவு செல்சியஸ்ல 1000 டிகிரி செல்சியஸ்ல அதுல இந்த கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கிடைக்குது. இந்த மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் நேம் என்ன சொல்லலாம், வாட்டர் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வாட்டர் கேஸ்ல இருக்கக்கூடியது வாட்டர் கேஸ் என்னன்னு சொன்னோம், கார்பன் மோனாக்சைடு H2O கூட கம்பைன் இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம், வாட்டர் கேஸ் சொல்றோம். சோ இந்த வாட்டர் கேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடை எப்படி கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறதுதான். சோ இந்த என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த இதுல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு எடுத்து 400 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய நம்ம கேஸ் அதாவது ஸ்டீம் திரும்ப ஸ்டீம் பாஸ் பண்றோம். அந்த ஸ்டீம் எவ்வளவுக்கு வரணும், 100 டிகிரி செல்சியஸ் வந்தாலே வாட்டர் வேப்பர் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும் அப்படிதானே. ஆனா 400 டிகிரி செல்சியஸ் இந்த வாட்டர் ஹீட் பண்ணி அப்ப இருக்கக்கூடிய அந்த ஸ்டீமை இந்த கார்பன் மோனாக்சைடுல பாஸ் பண்ணும்போது இப்ப ஸ்டீமோட ஃபார்முலா என்ன சொன்னேன், H2O. சோ பாஸ் பண்ணும்போது இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுது. this carbon monoxide கூட ஆக்சிஜன் கம்பைன் ஆகும்போது இது கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆகுது. சோ இந்த ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் in the presence of catalyst iron or copper. iron or copper ஓட பிரசன்ஸ்ல தான் அந்த கேட்டலிஸ்டோட பிரசன்ஸ்ல தான் இந்த ரியாக்ஷன் இங்க நடக்குது. சோ இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன். அதாவது வாட்டர் கேஸ்ல இந்த வாட்டர் கேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைட கார்பன் டை ஆக்சைடா ஷிஃப்ட் பண்றதுனால இந்த ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு பொட்டாசியம் கார்பனேட் கூட இந்த கார்பன் டை ஆக்சைடு பொட்டாசியம் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் கார்பனேட். பொட்டாசியம் கார்பனேட் ஃபார்முலா என்னது, K2CO3. சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னது, இது சால்ட். சால்ட் நம்ம வாட்டர்ல டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா தான் அது என்னவா மாறும், சொல்யூஷனா மாறும். So K2CO3 plus H2O gives இதுல இருந்து என்ன கிடைக்கும்னா பொட்டாசியம் ஹைட்ரஜன் கார்பனேட் KHCO3 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இங்க K2 இருக்கு, சோ இங்க ஒரு 2 போட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன ஆயிடும், பேலன்ஸ் ஆயிடும். சோ இதான் என்னது கன்வர்ஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இன் வாட்டர் கேஸ். வாட்டர் கேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைட ஷிஃப்ட் ரியாக்ஷன் வழியா வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன்ல இருந்து கார்பன் டை ஆக்சைட எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது. சோ இதான் ஹைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய 3 மெத்தட்ஸ் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட், நெக்ஸ்ட் லேபரட்டரி பிரிப்பரேஷன், தேர்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन, எல்லாருக்கும்